ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பிஎன் கேமிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எம்எஸ் கேமிங் விசஸ் எஸ்பிஎன் கேமிங். எதுக்கு இந்த மேட்ச் போடுறோன்னா மேட்ச்க்குள்ள வந்து சொல்கிறேன். ஓகே வாங்க வீட்டுக்கு. மேட்ச்சுக்குள்ள வந்தாச்சு. நான் எதுக்கு எம்எஸ் கேமிங் கூட வந்து இப்போ 1v1 போடுறேன்னா அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதில் காமிக்கிறேன் பாருங்கள். கமெண்ட்டில் எனக்கு ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தார் பாருங்கள். நான் வந்து பாட்டாமல் 1v1 வர சொல்லிக்கிறேன். நான் சரி கண்டுக்காமல் விட்டேன். சரி எல்லோரும் இப்படி தான் சொல்லுவாங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து ரெக்வஸ்ட் அமுச்சு விட்டேன்ட்டாங்க அந்த எம்எஸ் கேமிங். சரி ரெக்வஸ்ட்டு தானே, சரி ஒரு மேலே வரமாட்டாங்க, இவ்வளோ ரெக்வஸ்ட் சும்மா அமுச்சு விட்ருப்பாங்கன்னு நினச்சி வந்து பார்த்தா அவங்க மேட்ச்சுக்குள்ளே இருந்தாங்க. இன்வைட் பண்ண கரெக்டாக வந்துட்டாங்க. சரி நம்மளே பாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க, இன்றைக்கி உண்மை விடவே கூடாது, அடிச்சே ஆகணும்னு அடிக்க போயிட்டாங்க கைஸ். அதான் ரூம் மேட்ச் க்ரியேட் பண்ணிட்டாரு. சரி நான் சரி போகலாம், சரி முடிஞ்ச அளவுக்கு அடிக்கலாம், நம்மளை பாட்டுன்னு வேறு சொல்லியிருக்கிறாரு, பரவாயில்ல சரி அடித்து பார்த்துடலான்னு போனேன். வந்த முதல் மேட்சையும் தலை மேலே வாங்கிட்டேன். ஐயையோ தோற்றுருவோம் போல அப்படின்னு நினச்சேன். பேச என்னோடய வாய்ஸுக்கு வந்து கொஞ்சம் மாறி இருக்குது, ஏன்னா எனக்கு ஃபுல் கோல்டு, அதனால தான் என் வாய்ஸ் இப்படி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி அதுக்கப்புறம் வந்து விடக்கூடாது, அடிச்சே ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். சரி நல்லா கன்னெல்லாம் வாங்குவோம். கன்னெல்லாம் வாங்கியாச்சு. சரி இனிமேல் விடவே கூடாது, அடிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு சரி போயிட்டே இருந்தேன் கைஸ். இந்த கேட்டால் வேறு திறக்கவே மாட்டேங்கிறானுங்க, ஆகுனா முடிகிறானுங்க, டக்குன்னு திறந்துடானுங்க. இன்னைக்கு விடக்கூடாது, எப்படியாவது அடிச்சே ஆகணும், அழுத்தியாவது பிடிச்சாவது ஜெயிக்கணும், நம்மளை பாட்டுன்னு இருக்கிறாங்க, ஒரு கண்டென்ட் இருந்தாலும் ஜெயிச்சா கண்டென்ட் ரெடி ஆகிடும், பிரச்சனை இல்லை அப்படின்னு போயிட்டே இருந்தேன் கைஸ். இந்த முன்னாடி வந்துட்டார். சரி நம்ம டசர்ட்டிக்கில் போகிற கொண்டா படித்தேன் கைஸ், அதனால் அதில் அடிக்கலான்னு பார்த்தேன். நான் MP5 கையில் தான் வச்சுருந்தேன். சரி பிடிச்சி அழுத்திடலான்னு, சரி இதில் அடிக்கலான்னு பார்த்தேன். சரி அடிக்க முடியல. சரி அழுத்தியாக பிடிச்சி கொண்டுடலாம் அப்படின்னு வெளியே வந்தாலும் பிடிச்சி 4 அழுத்தினா ஒரே ஒரு அடி தான் விழுந்துச்சு. ஸோ பிரச்சனை இல்லை, 52 விழுந்துச்சு நினைக்கிறேன். ஓகே பாருங்க போனார், அவர் தலையை காமிச்ச பின்னாடி க்ளோவால் போடாமல் போனார். கரெக்டாக அடித்து எவரை எமௌண்ட் போட்டேன். சரி எமௌண்ட் போட வேணாம், ஒரு எமௌண்ட்டே போடல போன மேட்ச்சு. ஆனால் நான் பாட்டுன்னு சொன்னதுக்காக இப்போ அந்த எமௌண்ட் போட்டோம், இனிமேல் எமௌண்ட் போட்டிருக்க மாட்டேன். என்னாலே நம்ம உள்ள அந்த ஒன் டாப் அடிச்சிட்டேன், ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மேட்சாக அடிக்கணும். கேட்டால் தரங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இவனுங்க வேறு கேட்டையே தரங்க மாட்டேங்கிறானுங்க. டக்குன்னு 4 3 2 1 ஓகே போ நம்ம பெண் கோயின் பெட்டு வேறு சும்மா டான்ஸ் ஆடிட்டே இருக்குது. போங்கடா எங்கள் காரணம் இந்த சைடு வருவாரா? இந்த சைடில் எப்படியும் அடிப்போம். ஓகே போடு, 1 டாப்பு உழுகலை. சரி இப்போ ஒரு 1 டாப் போடு. ஆடாடா உழுகவே மாட்டேங்குது. இப்போ ஒன்று போடு. ஆடா என்னடா அது 1 டாப்புன்னு உழுக மாட்டேங்குது, அதெல்லாம் லக்கு நனைஞ்சு போன மேட்ச்சு, ஒன்றத்தையும் உழுக மாட்டேங்குது. ஆடா கிட்ட வந்துட்டாரு, பிடிச்சி அழுத்த வேண்டியதான். டே செத்துரும் போலையே, அழுத்து நல்ல வேலை சாமி, கிட்ட வந்தோடனே பக்குன்னு ஆயிடுச்சு கைஸ். சரி அழுத்திட்டேன். இப்போ உட்காந்தாங்க சேர்ந்துட்டு இருந்தேன். சரி வேணாம், எமௌண்ட்லாம் போட வேண்டாம், பரவாயில்ல, அவர் என்னை பாட்டுன்னு சொன்னாலும் நான் நல்லவனாக இருந்தும் சரி பரவாயில்ல விடுங்க. சரி இந்த மேட்ச்சு போகணும். ஆடா டே ஏன்டா இப்படி பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் வைங்கடா, எதுக்கடா 14 நிமிஷம் 15 நிமிஷம் வைக்கிறீங்க, ரொம்ப அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். என் பெண் குயின் போயிட்ட பாருங்களேன், அது என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறான்னு. அதுபோல் ஓடிடுச்சு, என்னடா ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கிறீன்னு, அது கூட காண்டா இருக்குது. டக்குன்னு போ வேகமாக போடா. எங்கே நான் என் ஃப்ரெண்டும் டைமண்ட் போட்டிருக்கிறேன், அதனால் பிரச்சனை இல்லை. எனக்கு எப்படி தான் எஸ்பிஎன் கேமிங்னு பேரை மாற்றிடுவேன், இனிமேல் என்எஸ் கேமிங் இருக்காது. சரி எங்கே போடு. 1 டாப் உழுக மாட்டேங்குது. சரி MP5 பிடிச்சி அழுத்த வேண்டியதான். இங்கே தூக்கு. 61 போச்சு. ஓகே பிரச்சனை இல்லை, பிடிச்சி அழுத்து. பாடி மண்டை மேலே வச்சு அழுத்திட்டாங்க கைஸ். என்னாலே நானும் இப்போ இப்படியா விளாட்றேன். சரி கைஸ் நம்ம 3 மேட்ச் ஜெயிச்சிட்டோம், அவர் ஒன்று தான் ஜெயிச்சிருக்கிறாரு. சரி பீக்கா, சரி பிரச்சனை இல்லை. நான் வந்துங்க எந்த வழியில் வரவும் தெரியாது போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு, அப்படி சுற்றிட்டு வருவாங்க இப்படி சுற்றிட்டு வராங்கன்னு நினச்சிட்டு, சரி இந்த வழியாக நான் போகிறேன், அவர் வழி நான் சுட்டு காமிக்கலாம், வந்துடுவார் அப்படின்னு நினச்சிட்டு போடா 5 4 டி. இதை எனக்கு காண்டாகுது, இதை ஏன்டா இப்படி வைக்கிறீங்க, மேலே மாற்றுங்கடா நினச்சி வருங்க. சும்மா சுட்டு காமிப்பாங்க இந்த சைடு தான் இருக்கிறேன், வாங்கன்னு சும்மா சுட்டுட்ருப்பேன். சரி எடுத்து சும்மா இப்படின்னு சுட்டுட்டு இருப்பேன். அவர் அப்படி சுற்றிட்டு வந்துடுங்க, இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ப்ரோ இப்படி அடிக்கிறீங்க,
நான் அவங்களை கூப்பிட்றக்காக தான் சுட்டுட்டு இருந்தேன்னு நினச்சி சரி மெடிக்கெட்டை போட்டு அவர் இங்கே க்ளோவால் போடுவார். எதுக்கு இங்கே க்ளோவால் போடுமே இல்லை, தெரியாமல் இருந்திருக்கும். சரி ஒரு ஒன் டாப் வைப்போம் அப்படின்னு பார்த்தா ஒன் டாப்பு உழுகவே மாட்டேங்குது, என்ன ஆச்சுன்னே தெரில. சரி கவர் எடுத்து நிற்போம். அவர் வேறு அழுத்துறாரு. உங்களுக்கு கேம் சவுண்டு கேட்குறதுனா ஏசி 18 வச்சுட்டு அழுத்திட்டே கிடக்குறாரு. இப்போ பாருங்கள், நான் ஒன் டாப் அடிக்க வெளியே வந்து அவரை பிடிச்சி அழுத்த ஆரம்பிச்சிருவார். உங்களுக்கு சவுண்டு கேட்காது, இருந்தாலும் நான் அவர் ஆக்ஷன் பண்ணுவார் பாருங்க சொல்கிற மாதிரி. இப்போ இல்லையா? ஓகே இப்போ இல்லை, அது அப்போலே பண்ணியிருப்பார், கரெக்டாக எனக்கு தெரில. எனக்கும் கேம் சவுண்டு கேட்காது, நானும் கேம் சவுண்டை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் கொடுத்துட்ருக்குறேன். விளையாடும் போது நான் கேம் சவுண்டு கேட்கும். இங்கே கால் மட்டும் தெரியுது என்ன செய்கிறாரு. அங்கேயாவது நிற்கிற வந்துட்டார். அப்படியே பிடிச்சி அழுத்து 15 ஹெச்பியா? சரி வரவில்லை, சும்மா அழுத்திடலாம். ஐயோ அழுத்தலை. சரி எங்கே ஏறுவாரா? அழுத்து எவ்வளோ அடி 15 ஹெச்பி வச்சு அடித்தான். ஒரு அடி அடிச்சிருந்தானா செத்து போயிருப்பேன். நான் ப்ரோ நீ அடிக்கவே இல்லை. தொடர்ந்து 4 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். என்னாலே நம்ப முடியல, நம்மளும் ஒரு ப்ரோ பிளேயர் தான் போல். கைஸ் தேர்ட் சிப்பு முதல்ல பெஸ்ட் அப்கிரேட் பண்ணிக்கலாம். பெஸ்ட் அப்கிரேட் பண்ணிட்டு போகலாம். ஆட ஓகே போ 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 இதெல்லாம் தீஞ்சு போன கார்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. எடுத்து ஓட்டுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் கைஸ்? நல்லா இருக்கும்ல. ஓகே போ 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 எஸ் அவர் ஸ்பீடாக வராது. எப்படி ஸ்பீடாக வராருன்னே தெரியல. இது அங்கே பாருங்கள், அதுக்குள்ளே இங்கே வந்துட்டார். அந்த பொட்டி பின்னாடி போய் உட்காந்துட்டார். எப்படி அவ்வளோ ஸ்பீடாக வரீங்க? கேரக்டர் ஸ்கில் எல்லாமே ஆஃபில் தான் இருக்குது. சரி பாருங்க, க்ளோவால் எடுத்து 5 கிட்ட போட்டுக்கிறாரு. அதை ஏன் யான்னு தெரில. என்னால் அவர் க்ளோவால் இங்கே வேறு போட்டு வந்தாலும் அடிச்சிடுவேன். இப்போ இங்கே அப்படின்னு தான் போட்டு அங்கே போடுறாரு, யான்னு தெரியல. எப்படி எங்கே வந்தேன் ப்ரோ? எப்படி ப்ரோ நீங்களே பார்த்தீங்களா கைஸ்? எப்படி வந்தார்? அங்கே தான் நின்றுட்டு இருந்தார். கரெக்டாக இப்படி வரும்போது கரெக்டாக இங்கே வந்துட்டார். சரி என்னன்னு தெரியல, நான் தான் பார்க்கல போல. ஏர்ட்ராப்பில் ரூட் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. பேராஃபில் வச்சு அடிக்கிறீங்களா? வெறும் அழுத்துறேன். ஒரு அடி விழுந்துருச்சு டெட் ஷாட்டில், நல்லாவே அழுத்திட்டேன். ஏறி போய் அடிக்கணும் இன்ட்ரெஸ்ட் ஆகல. சரி இருங்க, ஏர்ட்ராப் மேலே ஏறிக்கலாம். க்ளோவால் தான் உடைக்கக்கூடாது, ஏறி போய் அடிக்கலாம்ல. அழுத்து அவ்வளோ வேலை. அவர் அடிக்கலை. கிருஷ்ணா இதை தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள். நான் ரூம் மேட்ச்லாம் க்ளோவால் உடைக்க தான் கூடாது, ஏன்னா க்ளோவால் மேலே ஏறி வரலாம்ல. இது தப்புன்னா சொல்லுங்கள், இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன். ப்ரோ எம்எஸ் கேமிங் ப்ரோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. நான் தப்பாக அதை பண்ணிட்டேன்னா மன்னிச்சிருங்க. சரி கிளாக் டவரா 5 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இன்னும் 2 மேட்ச் தான், ஜெயிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே ஆனால் 7 நிமிஷம் ஆச்சு அதுக்குள்ளே. கைஸ் இது கரெக்டாக 10 நிமிஷம் தான் இருக்கும். நான் 10 நிமிஷம் கரெக்டாக 10 நிமிஷம் ரெடி பண்ணிட்டேன். நீங்களா பாருங்க கைஸ், நல்லா தான் இருக்கும். என்னடா அது? அட இது வேறப்போ. சரி எங்கே இருக்கிறாரு? இங்கே வந்துட்டார். அவரோட வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஏய் இதெல்லாம் ரொம்ப தப்பியா, வீட்டுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே போந்து இப்படி வராரு. ஆட்டோ அவர் ஏறிட்டார். ஐயோ அழுத்து ஆட்டோ பாதி டேமேஜ் காணும். சரி அழுத்திட வேண்டியதான், பிடிச்சி அழுத்துறான். அப்பா அடி மண்டை மேலே விழுந்துச்சு கைஸ். அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல, கரெக்டாக வீட்டுக்குள்ளே போந்து இப்படி வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பக்குன்னு ஆயிடுச்சு. அதை அழுத்திட்டேன். அடாடா கைஸ், எனக்கு இந்த 6வது ரவுண்டு வந்தாவே பிரச்சனை கைஸ். இந்த அடுத்த மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இது ரொம்ப பிரச்சனை. ஏன்னா கன்ஃபார்ம் தோற்றிடுவேன் பாருங்க, நான் சொல்கிறேன். எப்போவுமே எனக்கு இப்படி தான் நடக்கும். ஜெயிக்கிற நேரத்தில் போய் ஒரு மேட்ச் 2 மேட்சாக தான் தோப்பேன். அது ஏன்னு எனக்கும் தெரியாது. இந்த கரீனா தான் ஏதோ பண்ணுறான்னு நினைக்கிறேன். நான் 3 செகண்ட் தான். ஓகே வந்துடலாம். இந்த மேட்ச்சு அடிக்கணும். அடிச்சிட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் இது நான் கன்ஃபார்ம் தோற்றுருவேன், அது எனக்கே தெரியும். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் இது வேறு ஸ்கேனர் வேறு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. எம்எஸ் கேமிங் எங்கே இருக்கிறீங்க? இங்கே இருக்கிறீங்களா? வந்துட்டேன். கரெக்டாக பின்னாடி வளர்த்துட்டு இருக்கிறேன். இங்கே இருக்கிறாரு. ஐயோ என்னால் அடிக்க முடியல, அந்த க்ளோவால் தடுத்துருச்சு என்னோடய க்ளோவால். ஆனால் அவர் அடிக்க முடியுது. சரி இங்கே போயிட்டு க்ளோவாலை போட்டு போவோம். இங்கே இருக்கிறாரா? அழுத்து காய்ஸ், மண்டை மேலே விழுந்துச்சு. சார் ஒரு அடி அடிச்சு தான் செத்துருப்பாரு, அடிச்சிட்டாரு. நான் சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. சரி இந்த மேட்ச் விடக்கூடாது, அடிச்சே ஆகிறோம். அடிச்சிட்டேன்னா போதும், கன்ஃபார்ம் ஒரு கண்டென்ட் ரெடி, அடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. இது டெஸ்ட் டீகில் எல்லா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசி மேட்ச்னால 1 டாப் அடிச்சே ஆகணும். எதுலையாவது 1 டாப் அடிக்கணும், இல்லைன்னா ட்ராக் பண்ணியாவது MP5 அடிச்சே ஆகணும். ட்ரை பண்ணுறேன். கடைசி மேட்ச் ஒரு நல்ல 1 டாப்பில் முடியுதான்னு பார்க்கலாம். எல்லாம் அழுத்தி பொடியில் முடிஞ்சுனா இல்லை தோத்துட்டேன்னா என்னென்னமோ மைண்டுக்குள்ளே தோணுது. பிரச்சனை இல்லை, அடிக்கிறோம். சரி ஏறி போகிறேன் கைஸ், தைரியமாக ஏறி போயிட்டுருக்குறேன்.
ஆட்டோ அவர் ஓப்பன்லேயே நிற்கிறாரு. ஃபஸ்ட் மேட்ச் அடித்த மாதிரி போட்டுன்னு போட்டுற போகிறாரு. டப்புன்னு க்ளோவால் பண்ணும். போடு தாளாமல் விழுந்துச்சு கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நம்ம தரமான ரிவெஞ்ச் மேமன் கொடுத்துட்டோம். அவர் என்ன பாட்டுன்னு சொன்னார், இருந்தாலும் அடிச்சு பங்க மண்டாச்சு. ஆனால் மண்டை சரியாக அடிங்க கைஸ். ஓகே கைஸ், பை கைஸ், பை பாய்.